கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 11 வசனங்களிலிருந்து நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு அடித்தளமாய் அமைகிற சில இறையியல் கோட்பாடுகளை பார்த்தோம். 1, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் உறுதியான நம்பிக்கை. 2, அவருடைய ராஜ்யத்தின் செய்தி. 3, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. 4, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. 5, இயேசு மீண்டும் வருவார் என்ற உறுதியான நம்பிக்கை. இவைகள் நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு அடித்தளமாய் அமைகிறது என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12 26 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தின் முதல் பகுதியில் இயேசு பரமேறி போகிற சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 அற்புதமான நிகழ்வுகளுக்கும் இடையில், அதாவது இயேசுவின் பரமேறுதலுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கும் இடையில், இன்று நாம் கற்றுக்கொள்ளுகிற அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 12 26 வசனங்கள் வருகிறது. இயேசு சீஷர்களை விட்டு பரமேறி போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படுவதற்கு முன்பு இந்த இடைப்பட்ட காலத்தில் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்பது இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வரப்போகிற பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள சீஷர்கள் தங்களை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் என்று இந்த பகுதியில் பார்க்கிறோம். இயேசு பரமேறுவதற்கு முன்பாக சீஷரிடத்தில், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லியிருந்தார். இதை நாம் லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக எருசலேமில் காத்திருந்தார்கள் என்பது நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம். எருசலேமில் காத்திருத்தல். 12 14 வசனங்கள். 12 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு பரமேறி போகும்போது, நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி போய் அங்கே காத்திருங்கள் என்பதுதான் இயேசு அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எருசலேமில் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். எருசலேமில் காத்திருப்பது சீஷர்களுக்கு அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது. சீஷர்கள் சுயமாய் தேர்வு செய்ய வாய்ப்பு கொடுத்திருந்தால் அவர்கள் கட்டாயம் எருசலேமை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்கள். காரணம், எருசலேம் விசுவாசிகளுக்கு சாதகமான இடம் அல்ல. வெறும் 40 நாட்களுக்கு முன்புதான் இயேசு இதே எருசலேம் பட்டணத்தில் கொடூரமாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார். பவுல் உட்பட கிறிஸ்தவர்களின் விரோதிகள் இதே எருசலேமில் தான் இருந்தார்கள். சீஷர்களின் வீடுகளும் குடும்பங்களும் எருசலேமில் இல்லை. அவர்களுடைய வீடுகளும் குடும்பங்களும் கலிலேயாவில் இருந்தது. எனவே எருசலேம் அவர்களுக்கு வசதியான இடமாக இருந்திருக்காது. கலிலேயாவின் கிராமங்களிலோ அல்லது வேறு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலோ காத்திருப்பது அவர்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு அவர்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அது அவர்களுக்கு சங்கடமான விஷயமாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். எல்லா சீஷர்களும் 11 பேரும் அங்கே கூடியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் அங்கே இருந்தார்கள் என்று 13 14 வசனங்களில் சொல்லப்படுகிறது. 13 14 வசனங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலோமேயும் மத்தேயுவும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கு யூதாஸ் தவிர்த்த மற்ற 11 அப்போஸ்தலர்களின் பெயர் பட்டியலை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களின் பெயர் பட்டியல் இடம்பெறுவது இது 4வது முறை.
இதற்கு முன்பு மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரங்களில் இந்த பெயர் பட்டியலை நாம் பார்க்க முடியும். இது அப்போஸ்தலர்களின் பெயர் பட்டியல் இடம்பெறுகிற கடைசி இடமும் கூட. 13ஆம் வசனம் அப்போஸ்தலர்கள் ஒரு மேல் வீட்டில் தங்கியிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. ஒருவேளை இது இயேசுவோடு அவர்கள் கடைசி ராப்போஜனம் அருந்திய அதே மேல் வீடாக இருக்கலாம். காரணம், ஆங்கிலத்திலும் கிரேக்க மொழியிலும் த அப்பர் ரூம், அந்த மேல் வீடு என்று குறிப்பிட்ட ஒரு மேல் வீட்டை அது குறிப்பிடுவதால் அது இயேசுவும் சீஷர்களும் கடைசி ராப்போஜனம் அருந்திய அதே மேல் வீடாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அந்த மேல் வீட்டில் அவர்கள் கர்த்தரின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். இயேசு சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வரப்போவதாக கூறியிருந்தார். ஆனால் அது எத்தனை நாட்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னதெல்லாம் நீங்கள் காத்திருங்கள். அதற்கு கீழ்ப்படிந்து சீஷர்கள் காத்திருந்தார்கள். 14ஆம் வசனம் அப்போஸ்தலருடன் காத்திருந்த மற்றவர்கள் யார் என்ற தகவலை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும், அதாவது 11 அப்போஸ்தலரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 15ஆம் வசனம் அந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 120 பேர் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. முன்பு இயேசுவை ஒதுக்கி தள்ளிய இயேசுவின் சகோதரர்கள் இப்போது விசுவாசிகளாக அங்கு இருந்தார்கள். இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் அவருடைய சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஆனால் இப்போது அவர்களும் அப்போஸ்தலரோடு அங்கே தங்கியிருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கிருந்தால், வேத புத்தகத்தில் மரியாளை பற்றி குறிப்பிடப்படுவது இதுதான் கடைசி முறை. மரியாள், மார்த்தாள், சலோமே, யோவன்னாள் ஆகிய ஸ்திரீகளும் இயேசுவின் சீஷர்களாக அங்கு கூடியிருந்திருக்கலாம். இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எனவே நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது பாடம், அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 14ஆம் வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சீஷர்கள் ஜெபித்ததாக இங்கு தான் நாம் முதல் முறையாக பார்க்கிறோம். ஆனால் இது கடைசி முறை அல்ல. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தின் பெரும்பாலான எல்லா பக்கங்களிலும் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். ஜெபம் முதல் நூற்றாண்டு சீஷர்களின் அன்றாட வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக இருந்தது. இது நாம் சீஷரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம். குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் நம்முடைய தேவைக்காக மட்டுமல்ல, ஜெபம் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் இன்னொரு செயல்பாடு ஒருமனப்பட்டு என்ற வார்த்தையின் வழியே நமக்கு விளக்கப்படுகிறது. அங்கே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு என்ற சொல் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் 6 முறை வருகிறது. இந்த ஒரு மனம் சீஷர்களுக்கு தானாக ஏற்பட்டிருக்காது. காரணம், அங்கிருந்த சிலர் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டார்கள். இயேசுவை மறுதலித்து இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணின ஒருவன் அங்கிருந்தான். இயேசுவை என் கண்களால் பார்த்து அவர் காயங்களில் என் கையை போட்டால் ஒழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று அடம்பிடித்த ஒருவன் அங்கிருந்தான். பேதுருவே, நீ ஏன் இயேசுவை மறுதலித்தாய்? தோமாவே, நீ ஏன் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்று ஒருவருக்கொருவர் மாறி மாறி கை காட்டி குற்றப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. மாறாக தங்கள் பகைமைகளையும் வேற்றுமைகளையும் களைந்து ஒருமனப்பட்டவர்களாய் அந்த மேல் வீட்டில் ஒன்றாக கூடியிருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்படுவதற்கு சில கண்ணீர் துளிகள் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். சில மேட்டிமை உணர்வுகள் விழுங்கப்பட்டிருக்க வேண்டும். நான் பெரியவன் என்ற அகங்காரத்திலிருந்து அவர்கள் இறங்கி வந்திருக்க வேண்டும். தங்கள் வேற்றுமைகளை களைந்து கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு அவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையிலும் நமக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்பட நமக்குள் ஒரு மனம் வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கும் நேரத்தில் உறவுகளை சரி செய்து கொள்வதில் நேரத்தை செலவிடுவதை காட்டிலும் சிறந்த வழி வேறில்லை.
எனவேதான் இயேசு மத்தேயு 18:19 உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். 3வது, சீஷர்கள் செய்த செயல், அவர்கள் யூதாஸ் விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்பினார்கள். யூதாசுக்கு மாற்றாய் ஒரு சீஷனை தேர்ந்தெடுத்தார்கள். 15-26 நாம் இதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த நேரத்தில் அப்போஸ்தலர்கள் செய்து முடிக்க வேண்டிய இன்னொரு வேலையும் இருந்தது. அதாவது யூதாசுக்கு மாற்றாய் ஒரு சீஷனை தேர்ந்தெடுக்க வேண்டி இருந்தது. இந்த மறு நியமனம் ஏன் அவசியமாயிருந்தது? யூதாஸ் தவிர்த்த 11 அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு போதாதா? வேதாகமத்தில் 12 என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் உண்டு. எனவே 11 அப்போஸ்தலர்களுக்கு பதிலாக 12 பேர் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்று சீஷர்கள் நினைத்திருக்கலாம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு இணையாக இயேசு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார் என்பது நமக்கு தெரியும். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கிடைக்கும் ஸ்லாக்கியங்களை பற்றி மத்தேயு 19:28 சொல்லும் போது இப்படி சொன்னார்: மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இதே கருத்தை மறுபடியும் இயேசு தன்னுடைய கடைசி ராப்போஜனத்தின் போது சீஷர்களுக்கு உறுதியளித்தார். இதை நாம் லூக்கா 22:30 பார்க்கிறோம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். இங்கு தேவனுடைய ராஜ்யத்தில் 12 அப்போஸ்தலர்கள் 12 சிங்காசனங்களின் மேலிருந்து 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகிறது. எனவே அப்போஸ்தலர்களின் எண்ணிக்கை 12 என்று முழுமை பெற வேண்டியது அவசியமாயிருந்தது. எனவே இது ஒவ்வொரு அப்போஸ்தலனும் மரிக்கும் போது மறு நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன் உதாரணம் அல்ல. காரணம், மற்ற அப்போஸ்தலர்கள் மரித்த போது அவர்களுக்காக மறு நியமனம் செய்யப்படவில்லை. உதாரணத்துக்கு, யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்ட போது அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் யூதாஸ் தன்னுடைய ஊழியத்திலும் அப்போஸ்தல பட்டத்திலும் இருந்து விலகி அதை இழந்து போனபடியால் அவனுக்கு பதிலாக வேறொருவன் நியமிக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. யூதாஸ் மரித்து போனதினால் அல்ல, அவன் விழுந்து போனதினால் மறு நியமனம் அவசியமாயிற்று. இங்கு லூக்கா தன் புறஜாதி வாசகர்களுக்காக யூதாசுக்கு என்ன நடந்தது என்று பேதுருவின் பிரசங்கத்தில் இருந்து ஒரு விளக்கம் தருகிறார். 18-19 நாம் இதை பார்க்கிறோம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது என்று விளக்குகிறார். யூதாஸின் மரணம் குறித்த இந்த விவரம் மத்தேயு 27 கொடுக்கப்பட்டிருக்கிற விவரத்திலிருந்து சற்று மாறுபடுகிறது. என்ன வித்தியாசம்? யூதாஸ் நான்று கொண்டு செத்தான், அதாவது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று மத்தேயு பதிவு செய்கிறார். ஆனால் யூதாஸ் தலைகீழாக விழுந்து அவன் வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து செத்தான் என்று லூக்கா குறிப்பிடுகிறார். இந்த 2 விவரங்களும் ஒன்றுக்கொண்டு முரண்படுவதாக இருந்தாலும் உண்மையில் இவைகள் ஒன்றுக்கொண்டு கூடுதல் விவரங்களை தருகிறது. அதாவது, யூதாஸ் ஒரு மரத்தில் தற்கொலை செய்து கொள்ள தூக்கிட்டு கொண்டான். ஆனால் கடைசியில் கயிறு அறுந்தோ அல்லது கிளை ஒடிந்தோ அந்த மரத்திலிருந்து அவன் கீழே விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் என்பது உண்மை. தற்கொலையை ஒரு பாவமாக நினைத்த யூதர்களுக்கு எழுதும்போது யூதாஸின் செயலின் பாவத்தன்மையை விளக்க அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று மத்தேயு வலியுறுத்துகிறார். அதாவது, அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்ற தகவலே யூதாஸின் செயலின் பாவத்தன்மை விளக்க போதுமானதாக இருந்தது. காரணம், யூதர்கள் தற்கொலை பாவம், அது ஒரு சாபமான முடிவு என்று நம்பினார்கள். ஆனால் லூக்காவின் வாசகர்களான புறஜாதி மக்களுக்கு தற்கொலை ஒரு பாவம் அல்ல.
எனவே லூக்கா புறஜாதி மக்களுக்கு எழுதும்போது யூதாஸின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்பதை சுட்டிக்காட்ட லூக்கா இன்னும் கொடூரமான விவரங்களை வெளியே கொண்டு வர வேண்டியிருந்தது. எனவே அவன் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்வதை விட அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான் என்ற செய்தி புறஜாதி மக்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். எனவே இயேசுவை காட்டிக் கொடுத்ததில் உள்ள இழிநிலையை விளக்க லூக்கா இந்த விவரங்களை சற்று கூடுதலாக விவரிக்கிறார். யூதாஸ் செய்த காரியம் சீஷர்களுக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருந்திருக்கும். ஒரு உயர்ந்த ஸ்லாக்கியத்திற்காக கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் எப்படி அவருக்கு எதிராக திரும்ப முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் ஏன் அனுமதித்தார் என்ற கேள்விகள் சீஷர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். இந்த கடினமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்க பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் வேத புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தது என்று பேதுரு பிரசங்கிக்கிறார். 1 அதிகாரம் 16 வசனம், சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. இங்கு நிறைவேற வேண்டியதா இருந்தது என்ற வார்த்தை தேவனுடைய சித்தத்தை குறிக்க லூக்கா அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை. வேத புத்தகம் இந்த காரியங்களை குறித்து, அதாவது யூதாஸின் வீழ்ச்சியும் யூதாஸுக்கு பதிலாக இன்னொருவர் தேர்வு செய்யப்பட வேண்டியதன் அவசியம் பற்றியும் வேதம் குறிப்பிடுகிறது என்பதை காட்ட பேதுரு 2 சங்கீதங்களை 20ஆம் வசனத்தில் மேற்கோள் காட்டுகிறார். முதலாவது சங்கீதம் 69:25 மேற்கோள் காட்டி, அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சங்கீதம் 109:8 வசனத்தை மேற்கோள் காட்டி, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் என்று யூதாசுக்கு பதில் இன்னொருவன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பேதுரு சுட்டிக்காட்டுகிறார். இந்த 2 சங்கீதங்களும், அதாவது சங்கீதம் 69 மற்றும் 109, இந்த 2 சங்கீதங்களும் தாவீதின் எதிரிகளை பற்றி கூறுகிற சங்கீதங்கள். இவர்கள் தாவீதுக்கு எதிராக திட்டம் தீட்டி தாவீதை சிங்காசனத்திலிருந்து தள்ளிவிட எத்தனித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அவர்களுடைய பதவிகளிலிருந்து நீக்கி போட்டு அந்த இடத்தில் தேவ பக்தி உள்ள தலைவர்களை நியமிக்கும்படி தாவீது ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். இந்த சங்கீதங்கள் நேரடியாக கிறிஸ்துவை குறித்து சொல்லாவிட்டாலும் தாவீது ஒரு வகையில் மேசியாவின் நிழலாக இருந்ததால் இந்த வசனங்கள் இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்ததினால் அவனை தள்ளிவிட்டு இன்னொருவனை அந்த இடத்தில் நியமனம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி விளக்குவதாக பேதுரு வியாக்கியானப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்காக சீஷர்கள் காத்திருக்கும் இந்த நேரத்தில் சீஷர்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் உலக பிரகாரமான காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் வேத வசனங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். யூதாசுக்கு பதில் இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று சீஷர்களுக்கு எப்படி தெரிந்தது? அவர்கள் அதை குறித்து எந்த தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை ஆண்டவர் திறந்த போது அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். இன்றும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய கருவி தேவனுடைய வசனம். தரிசனங்கள் மூலமாக அல்ல, வசனத்தின் மூலமாக நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுப்பது? பேதுரு இதற்கான 2 தகுதிகளை பட்டியலிடுகிறார். 21, 22 வசனங்களிலே இந்த 2 தகுதிகளை பட்டியலிடுகிறார். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். அப்போஸ்தலனாக இருப்பதற்கான 2 தகுதிகளை பேதுரு இங்கு பட்டியலிடுகிறார். ஒன்று, இயேசுவின் ஞானஸ்நானம் முதல் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை அந்த நபர் இயேசுவுடன் இருந்திருக்க வேண்டும். 12 சீஷர்கள் தவிர
மற்றும் பலர் இயேசுவின் ஊழியத்தில் அவரோடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சமயம் சீஷர்களில் 70 பேரை அவர் ஊழியத்திற்கு அனுப்பியிருந்தார். இப்படி இயேசுவோடு ஊழியத்தில் பங்கெடுத்த ஒருவர் தான் யூதாசுக்கு பதிலாக புதிய அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட முடியும். இதற்கு காரணம், அப்போஸ்தலர்களின் பிரதான வேலை இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுப்பது. அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். இதற்கு பொருத்தமானவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள்தான். அவர்கள்தான் நாங்கள் வேறு யாரையும் பார்க்கவில்லை, நாங்கள் உண்மையிலேயே இயேசுவை தான் பார்த்தோம் என்று உறுதியாக சொல்ல முடியும். இதற்காகத்தான் அவர்கள் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும் என்ற தகுதி சேர்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்து அதற்கு சாட்சியாக இருந்திருக்க வேண்டும். இந்த தகுதிகளை கொண்ட 2 நபர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். ஒருவன் பர்சபா என்றும் யுஸ்து என்றும் அழைக்கப்பட்ட யோசேப்பு, இன்னொருவன் மத்தியா எனப்பட்டவன். இவர்கள் 2 பேரும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அடுத்து என்ன செய்தார்கள் என்பது இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் 4வது பாடம். சீஷர்கள் தேவனின் சித்தத்தை சார்ந்திருந்தார்கள். தேவனின் சித்தத்தை சார்ந்திருந்தார்கள். 24 26 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். ஒரு நபர் தேர்வு செய்யப்பட வேண்டிய இடத்தில் 2 பேர் தகுதியுடையவர்களா இருந்ததால் இந்த விஷயத்தை தேவனுடைய கரங்களில் ஒப்படைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது. 24 26 வசனங்கள், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். அவர்கள் தன்னிச்சையாக அந்த நபரை தேர்வு செய்யவில்லை, மாறாக அவர்கள் தேவனிடம் ஜெபித்து அந்த முடிவை எடுத்தார்கள். சீஷர்கள் இந்த விஷயத்தில் தேவனை முழுமையாக சார்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 நபர்களை குறித்து வேதம் நமக்கு பெரிதாக ஒன்றும் சொல்லாவிட்டாலும் வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த 2 பேரில் ஒருவர் சிறந்த தகுதி உடையவர் போல தோன்றுகிறது. இந்த 2 பேரில் ஒருவருடைய பெயர் லத்தீன் மொழியில் நீதிமான் என்று பொருள்படும் யுஸ்து என்றிருந்தது. பர்சபா என்ற அவருடைய யூத பெயர் அவர் ஓய்வு நாளில் பிறந்தார் என்பதை காட்டுகிறது. நீதிமான் ஓய்வு நாளில் பிறந்தவர் என்று பெயரின் அடிப்படையில் பார்த்தால் மத்தியாவை விட பர்சபா என்னும் யுஸ்து என்றும் அழைக்கப்பட்ட இந்த யோசேப்பு சிறந்தவன் போல தெரிகிறது. ஆனால் வெளி தகுதியின் அடிப்படையில் அந்த நபரை அவர்கள் தேர்வு செய்யவில்லை. ஆண்டவரே, எல்லா மனிதருடைய இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறீர், இவ்விருவரில் நீர் யாரை தேர்ந்தெடுத்தீர் என்பதை எங்களுக்கு காண்பியும் என்று ஜெபித்தார்கள். எங்கள் தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு புதிய கிரேக்க பெயரை நாம் பார்க்கிறோம். தேவன் கார்டியோக்னாஸ்டா, அதாவது இருதயங்களை அறிந்திருக்கிறவர் என்று அழைக்கப்படுகிறார். கார்டியோ என்றால் இருதயம், கினாசிஸ் என்றால் அறிவு என்று அர்த்தம். எனவே கிரேக்க மொழியில் கார்டியோக்னாஸ்டா, எல்லாருடைய இருதயங்களை அறிகிற ஆண்டவர் என்று ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். தேவனுடைய முடிவை அறிந்து கொள்ள சீட்டு போட்டார்கள். நம்மை பொறுத்தவரை சீட்டு போடுவது இந்த முடிவை விதிக்கு அல்லது அதிர்ஷ்டத்துக்கு விட்டு விடுவது என்று நினைக்கலாம். ஆனால் சீஷர்களை பொறுத்தவரை அவர்கள் தேவனுடைய கரத்தில் இந்த முடிவை ஒப்படைத்தார்கள் என்று பொருள். சீட்டு போடும் இந்த வழக்கம் வேத புத்தகத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது. குறிப்பாக யோசுவா 18 அதிகாரம் 6 வசனத்தில் இந்த முறை கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு இடையில் பங்கு போடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல லேவியராகமம் 16 அதிகாரம் 8 வசனத்தில் பலி செலுத்தும் முறையில் மிருகங்களை தேர்வு செய்யவும் சீட்டு முறை பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 16 அதிகாரம் 33 வசனம் சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று இந்த முறை பழக்கத்தில் இருந்ததை காட்டுகிறது. அதே போல ஆசாரியர்கள் என்ன பணி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கவும் இந்த முறை பயன்படுத்தப்பட்டது என்று லூக்கா 1 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கு முன்பு வரை இந்த முறை தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கு பின்பு இந்த பழக்கம் விசுவாசிகளிடையே இருந்ததாக நமக்கு ஆதாரங்கள் இல்லை. அதாவது வேத புத்தகத்தில் சீட்டு போட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும் முறை அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் தான் கடைசி முறையாக பார்க்கிறோம்.
இன்று தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள நம்மை வழிநடத்த பரிசுத்தாவியானவரும் தேவனுடைய வசனமும் நமக்கு இருக்கிறது. பரிசுத்தாவியானவரின் வருகைக்கு பின்பு சீட்டு போடும் முறை விசுவாசிகளுக்கு தேவைப்படவில்லை. ஆதி சபையில் மூப்பர்களையும் ஊழியர்களையும் தேர்வு செய்யும் போது இந்த முறை பயன்படுத்தப்படவில்லை. உபதேச விஷயங்களை முடிவு செய்யும் போது, குறிப்பாக புறஜாதிகளுக்கு விருத்த சேதனம் வேண்டுமா வேண்டாமா என்ற உபதேச விஷயங்களை முடிவு செய்யும் போது இந்த முறை பயன்படுத்தப்படவில்லை. எனவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இது இன்றைய வழிமுறை அல்ல. இன்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் அவருடைய ஆவியினால் ஏவப்பட்ட வசனத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சீஷர்களின் நடத்தை நம்முடைய திருச்சபைகளிலும் ஐக்கியங்களிலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நாம் எப்படி தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. நாம இருந்திருந்தால் இவர்களில் யாரை தேர்வு செய்திருப்போம்? இந்த 2 வேட்பாளர்களையும் பேச சொல்லி யார் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்களை தேர்வு செய்திருப்போம் இல்லையா? அல்லது யார் வெளிப்படையாய் சிறந்தவர்கள் போல தோற்றமளிக்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்திருப்போம். அல்லது யார் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய மொழி பேசுபவர்கள் என்ற அடிப்படையில் தேர்வு செய்திருப்போம். அல்லது இன்று ஜனநாயகம் என்று நினைக்கிற வாக்கெடுப்பு முறையை பயன்படுத்தி பெரும்பான்மையானவர்களின் முடிவே சிறந்தது என்று முடிவு செய்திருப்போம். இதற்கு நேர்மாறாக ஆதி திருச்சபை இந்த முடிவில் தேவனுடைய விருப்பத்தை சார்ந்திருக்க முடிவு செய்தது. சீட்டு போடுவது மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. எனவே தங்கள் முடிவை தேவனிடம் விட்டுவிடுவதை இது காட்டுகிறது. இந்த சீட்டு மத்தியாவின் பெயரில் விழுந்தது. எனவே 5வதாக நாம் கற்றுக்கொள்வது மத்தியாவின் தேர்ந்தெடுப்பு. மத்தியாவின் தேர்ந்தெடுப்பு 26ஆம் வசனம். தேவன் மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார். 26ஆம் வசனம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். மத்தியா 12வது அப்போஸ்தலனாக தேர்வு செய்யப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் மத்தியாவின் பெயரை மறுபடியும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் நாம் அப்போஸ்தலர்கள் என்று படிக்கும் ஒவ்வொரு இடத்திலும் மத்தியாவும் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாரம்பரியத்தின்படி மத்தியா எத்தியோப்பியாவுக்கு அப்போஸ்தலனாக சென்று அங்கே இரத்த சாட்சியாக மரணமடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே அவரும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தார். மத்தியாவை பற்றி நாம் புதிய ஏற்பாட்டில் அதிகம் பார்க்காததால் அவர் ஒரு தோல்வியுற்ற அப்போஸ்தலன் என்று கருதிவிட முடியாது. காரணம், பேதுரு மற்றும் யோவானை தவிர மற்ற சீஷர்கள் யாரும் அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துக்கு பிறகு மீண்டும் குறிப்பிடப்படவில்லை. மத்தேயு, அந்திரேயா அல்லது தோமா எப்படி அப்போஸ்தலருடைய நடபடிகளில் குறிப்பிடப்படாமல் விடப்பட்டார்களோ அப்படியே மத்தியாவும் விடப்பட்டார். அவ்வளவுதான். அதை வைத்து அவர் தோற்று போனவர் என்று முடிவெடுக்க முடியாது. சிலர் மத்தியா தவறான தேர்வு என்றும் முடிவெடுக்க சீட்டு போட்டது சரியல்ல என்றும் நினைக்கிறார்கள். அந்த பதவி காலியாக விடப்பட்டிருந்தால் தேவன் கடைசியில் பவுலை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நினைக்கிறார்கள். மத்தியாவுக்கு பதில் தேவன் பவுலை தேர்ந்தெடுத்தார் என்ற கருத்து கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் தன்னுடைய அப்போஸ்தல தெரிவை குறித்து சொல்லும் போது, நான் மனுஷனால் அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்வதிலிருந்து வருகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான் என்று, நான் மனுஷனால் அல்ல தேவனால் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று பவுல் சொல்வதை வைத்து இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. பவுலை பொறுத்தவரை அவர் தன்னை ஒரு அப்போஸ்தலனாக கருதினார் என்பது உண்மை. ஆனால் மத்தியா தேர்வு செய்யப்பட்டதற்கு பவுல் ஒருபோதும் ஆட்சேபம் தெரிவித்ததாக தெரியவில்லை. மத்தியாவை தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களின் முடிவு தவறாக இருந்திருக்கும் பட்சத்தில் அதை பற்றி ஏதாவது குறிப்பு வேத வசனத்தில் இருந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. மாறாக ஜெபத்தில் கர்த்தருக்காக காத்திருந்து இந்த முடிவை சீஷர்கள் எடுத்தார்கள். அவர்கள் வேதத்தின் அடிப்படையிலேயே இந்த முடிவை எடுக்கிறார்கள். தங்களுக்கு பிடித்த வேட்பாளரை அவர்கள் தேர்வு செய்யவில்லை. மாறாக முழு செயல்முறையையும் ஜெபத்தின் மூலம் கர்த்தரின் இறையாண்மை முடிவுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். எனவே சீஷர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப செயல்பட்டார்கள் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும்.
வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி புதிய எருசலேமில் 12 அஸ்திபாரங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது ஆட்டுக்குட்டியானவரின் 12வது அப்போஸ்தலன் பவுலா அல்லது மத்தியாவா என்று அறிந்து கொள்வது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதுவரை நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஜெபத்திலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தரித்திருப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபை வாழ்விலும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நம்முடைய விருப்பத்துக்கும் வசதிக்கும் தக்க முடிவுகளை எடுக்காமல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய இறையாண்மைக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.